வணக்கம். இன்றைக்கு பரிந்து பேசுகிற ஜெபத்தில் மியான்மர் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருந்திருக்கிறபடி கடந்த வெள்ளிக்கிழமை மார்ச் 28, 2025 அன்று நிலநடுக்கம் மியான்மர் தேசத்தை தாக்கியது. அதன் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இந்த தேசம் கடந்து போயிட்டு இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட 2000 மக்கள் பலியானாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இடிபாடுகளுக்கு உட்பட்டு இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. இந்த பலி எண்ணிக்கை அதிகமாக கூடும், 10,000க்கு மேல இருக்கக்கூடும் சொல்லி கணிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எக்கானமி வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மியான்மர் தேசத்தின் ஜிடிபி அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இது இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை வந்த நிலநடுக்கம் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதனால இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும் ஒரு கேள்வி இருக்கிறது. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கப்பட வேண்டும், இந்த மக்களுடைய உயரங்கள் துடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய தேசங்கள் இந்த மியான்மருக்கு உதவிகள் செய்கிற ரீதியில் அறிவிச்சுக்கிறாங்க. அந்த உதவிகள்லாம் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஜெபிக்க போகிறோம். அவற்றுக்கு மேல தேவன் தேசத்தை தொட்டு அவர்களை சீரமைக்க வேண்டும், அவர்களை வந்து மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறத ஜெபிக்க போகிறோம். தங்களுடைய உடைமைகளை உறவுகளை இழந்த மக்கள் அவர்களுக்கான ஆறுதல் கிடைக்கப்படணும், அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி அமைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாக வேண்டும் அப்படிங்கிறத நாம ஜெபிக்க வேண்டும். நாம் மியான்மர் தேசத்துக்காக என்று ஜெபிக்கலாம். வாங்க. அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் மியான்மர் தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு கடும் துயரத்துக்குள்ளாக அந்த தேசம் பயணித்துக் கொண்டிருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அப்ப எப்பொழுதும் இந்த தேசத்துல இந்த நிலநடுக்கத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட உறவுகளை உடைமைகளை இழந்த மக்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு ஆறுதல் கர்த்தாவே கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான கர்த்தாவே வலி வேதனைகளை கர்த்தாவே அவங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீர் தாமே அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க. விசேஷமாக அப்ப அந்த இடிபாடுகளுக்கு உள்ள சிக்கி இருக்கிற அந்த ஜனங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் தாமே அவர்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதுல பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா விதமான கதாவே இந்த கதாவே குரூப்ஸ், அந்த கதாவே ரெட் கிராஸ் குரூப், அந்த கவர்மெண்ட், மற்ற எல்லா கதாவே இந்த கதாவே மீட்புல ஈடுபட்டிருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன் கருத்தில் கொடுக்கிறோம். நீர்த்தாமே அவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க, அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கட்டாவே கிடைக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, அவனுடைய பேசிக் நீட்ஸ், அவருடைய மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக தாய்மார்கள் குழந்தைகள் கதா பலவிதமான இன்னல்களுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. நீர்த்தாமே அவர்களை நோக்கி பாருங்க, அவங்களுடைய உயரங்கள் கத்தாவை நீக்க முடியாது ஜபிக்கிறோம் சுவாமி. என்னப்பா, அந்த தேசத்துல கடந்த சில வருடங்களாக இருந்து சிவில் வாரோட எண்ணி பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு முடிவு வரட்டும், நிவாரணம் உண்டாகட்டும். மற்ற தேசங்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்கிறதா அவங்க இப்ப பார்க்கிறோம். ஒரு தேவையான எல்லா உதவிகளும் கத்தாவை கிடைக்கப்பட்ட சுவாமி. விசேஷமாக நம்ம என்ன தேசத்தில் இருக்கிற உங்களுடைய திருச்சபை எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் கூட கத்தாவை பலப்படுத்துகிற சமயத்துல உங்களுடைய அன்பை அவர்கள் காண்பிப்பதற்கான ஒரு வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் திருச்சபையாக நாங்கள் கத்த மற்ற தேசங்கள்ல இருந்தும் அவர்களுக்கு செய்வதற்கு அவங்களை பலப்படுத்துங்க சுவாமி. விரைவாக அந்த மீட்பு பணிகள் நடைபெறட்டும். அவை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டும் தேச சுவாமி. இந்த வார்த்தையில வாசிக்கிறோமே, ஒழுங்கின்மை இருள் வெறுமையை நீர் மாற்றி உங்களுடைய வார்த்தையை கொண்டு மாற்றி வாசிக்கிறோமே. அப்படி போல இந்த மியான்மர் தேசத்தை கத்தாவை நீர் கத்தாவை கட்டி எழுப்ப முடியாது ஜபிக்கிறோம் சுவாமி. வார்த்தையை நீர் அனுப்பி கத்தாவர்களை சீர்படுத்த முடியாத கத்தாவர்களை கட்டி எழுப்ப முடியாது ஜபிக்கிறோம் சுவாமி. அப்ப தேசமாக பல வேதனைகள் உட்பட்ட மக்களை நீ தொடுங்க. உம்முடைய ஆறுதலில் தேவன் என்று வாசிக்கிறோமே. உங்களுடைய வார்த்தையில உம்முடைய ஆறுதல் அவர்களுக்கு சென்று அடையிட்ட சுவாமி. உங்களுடைய வார்த்தை உடைய ஆவியானவர் தாமே அவரோட இடைப்பட முடியாது ஜபிக்கிட்ட சுவாமி. அப்ப அவர்கள் தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கப்படட்டும். அப்பா, கூடிய விரைவில் கத்தாவே அவர்கள் மீண்டு வரட்டும் சுவாமி. அப்ப அந்த எதிர்பார்க்கிறபடி இன்னும் அந்த நிலநடுக்கங்கள் தொடர்ந்து வராதபடிக்கு நீ காத்துக்கொள்ளுங்க சுவாமி. தேவனே, பொழுதுபட கத்தாவை தொடர்ந்து நாங்க தேசத்துக்கு மீன் ஜபிக்க அப்பா எங்களை கூட பலப்படுத்துங்க சுவாமி. நிறைய பெரிய காரணம் செய்யுங்க. நிச்சயமாகவே இந்த தேசம் கத்தாவே இந்த துயரிலிருந்து மீண்டு வரதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய கரம் கத்தாவதை செய்வதற்காக ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.